திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஸ்ரீதருடன் எமது செய்தியாளர் மோகன் நிகழ்த்திய உரையாடலை பார்க்கலாம். முதல் தொகுதியான 234 தொகுதிகளில் முதல் தொகுதியாக கும்மிடிப்பூண்டி பார்க்கப்படுகிறது. இந்த தொகுதியில் பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கும்மிடிப்பூண்டியில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் உள்ளது, பரப்புரையின் போது எதை முன்வைத்து பரப்புரை செய்ய போகிறார் என்பதை கேட்டறிவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். என்ன மாதிரியான பிரச்சாரம்ன்றது என்ன இல்ல, ஏதோ ஒண்ணு புதுசா சொல்ல வேண்டியது இல்ல. இந்த நகரம் படுகிற துயரம், இந்த தொகுதி படுகிற துயரம் 1000 இருக்கு. சிப்காடுன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அது சிப்காடு இல்ல, கும்மிடிப்பூண்டி தொகுதியின் சுடுகாடு. அது அங்க இல்லாத உலகத்தின் மிக மோசமான நச்சாலைகளை இல்லை என்கிற வகையில எல்லா விதமான நச்சாலைகளும் இங்க இருக்கு. அதாவது ரெட் இண்டஸ்ட்ரீஸ் சொல்றாங்கல்ல, அவை மொத்தமா கும்மிடிப்பூண்டி சிப்காட் தான் இருக்குது. இங்க சுத்திகரிக்கப்படுகின்ற எண்ணெய் நிறுவனங்கள் சுத்திகரிக்கிற எண்ணெய்களை கருப்பு அடர்த்தியா கூவத்துல எப்படி அந்த கழிவு ஓடுமோ அப்படிப்பட்ட கழிவுகளை கொண்டாந்து இங்க தாமரை ஆத்துல விடுறாங்க. அதன் மூலமா இந்த தாமரை ஆறு எவ்வளவு 17 காலமா மக்கள் பயன்பாட்டில் இந்த தாமரை ஆறு கழிவுநீர் குட்டையா மாறி இருக்கு. அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. எல்லா நிறுவனங்களும் ஏன் உட்பட இங்க உள்ளாட்சி அமைப்பில் இருக்கிற அமைப்புகள் உட்பட மனித கழிவுகளை கொண்டாந்து இந்த இதுல கொட்டுறாங்க. இது எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை, அது கேட்கப்படணும். கும்மிடிப்பூண்டி பகுதி பூராவுமே இந்த எந்த பகுதிகளும் நீங்க எந்த வீட்டுல நீங்க வசிச்சாலும் இரவு தூங்கி பகல் எழுந்தீங்கன்னா வீடு பூரா ஒரு சாம்பல் மணல் படர்ந்து இருக்கு. இது இந்த நச்சு கழிவுகளை வெளியெடுத்து இந்த சிப்காட்ல இருக்கிற ஆலைகள் செய்கிற வேலை. ஒண்ணு அந்த ஆலைகளை ஒழிக்கணும், இல்ல அதற்கான விதிமுறைகளை சரியா கடைபிடிச்சு குறைந்தபட்சம் அந்த மாசு வராம பாத்துக்கணும். அப்படி யாருமே பண்ணல. முன்ன இருந்த டிஜேஸ் கட்டிங்ஸ் வாங்கி படுத்துட்டாருன்றாங்க, அவர் எதையும் பார்க்கலன்றாங்க. மறுபடியும் அவருக்கே வாய்ப்பு கொடுக்குறாங்க. மக்கள் அப்படி எப்படி அவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு எங்களுக்கு புரியல. ஒருவேளை நாங்க இதுல வெல்லலைன்னா கூட இந்த எல்லா பிரச்சனைகளையும் முன்னெடுத்து நாங்க தொடர்ச்சியா செய்வோம். நாங்க மக்களை நம்பி இருக்கிறோம், அதனால உறுதியா செயல்படுவோம். மக்கள்கிட்ட இதை சொல்லுவோம், வாக்குக்கு பணம் வாங்கிட்டு வாக்கு செலுத்தாதீங்க. 1000 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு அந்த வாக்கு கொடுக்குற தொகை 54 காசு. 2000 ரூபாய் கொடுத்தா ₹1.10. உங்க உரிமை, ஒரு நாள் உரிமை, உங்க ஜனநாயக உரிமை ₹1.10 தான் மதிப்பா அப்படின்ற கேள்வியை நாங்க எழுப்புறோம். அதனால தயவு செஞ்சு பணத்தை வாங்கிட்டு உங்க மதிப்பு மிக்க உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. இது நிறைய நிறுவனங்கள் இருக்கிறதுனால முகம் தெரியாத ஆட்கள், வெளியே ஆட்கள், நான் வட மாநிலத்தவர்கள் சொல்ல மாட்டேன், அந்த போர்வைக்குள்ள நிறைய புல்லுருவிகள் வெளியாட்கள் பல சட்டவிரோதமான காரியங்கள், இந்த கள்ளக்கடத்தல் உட்பட ஃபேக்டரியில இருந்து பொருட்கள் திருடுறது உட்பட பல பிரச்சனைகள் நடக்குது. அதையும் சேர்த்து நாங்க இந்த தேர்தலில் பேசுவோம். தற்போது நம் கும்மிடிப்பூண்டி வேட்பாளர், அதாவது நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் திரு ஸ்ரீதர் அவர்களுடன் உரையாடினோம். அவர் என்ன மாதிரியான வாக்குகளை மக்களிடம் கொண்டு செல்ல உள்ளார் என்பதை நம்மிடம் தெரிவித்தார்.